கிருபைனால என்ன நினைக்கிறாங்கன்னா, கிருபைனா ஏதோ ஃப்ரீயா ஏதோ கொடுக்கறது அப்படின்ற அந்த ஒரு ஆஸ்பெக்ட். இல்லைன்னா ஃப்ரீயா கொடுக்கறது கூட இல்ல, ஃப்ரீயா விடுறதுன்றது. கிருபைனா என்னன்னா, தட் இஸ் ஹவ் காட் ப்ரொவைட்ஸ். தட்ஸ் தி ஒன்லி வே காட் ப்ரொவைட்ஸ். See, by creation we were not equal to God. Just because God put his spirit in us, we became equal. அப்ப ஆவியே உங்களுக்கு கிருபையினால அருளப்பட்டது. அப்ப மற்றதெல்லாம் எப்படி வேற எப்படி அருளப்படும்? முதல்ல ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது அதுக்கு நீங்க எதுவும் செலவு பண்ண முடியாதுல்ல, எதுவும் செய்ய முடியாது. முழுசும் இலவசமா தான். அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும். ஆவினால கோக்குகிறார்கள். ஆனா சில காரியங்களுக்கு ஜெபிக்கிறாங்க, ஜெபிக்கும் போது அது நடக்கல, அது வரமாட்டேங்குது, அது டிலே ஆகுது. உடனே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அதை பார்க்கறது விட்டுட்டு கொஞ்சம் என்ன சந்தேகம், கிருபை மேல சந்தேகம் வந்துருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆண்டவர் கொடுப்பார் நம்புறீங்களா, ஆமான்னு சொல்லுவாங்க, பதில் கரெக்டான பதில் தான் சொல்லுவாங்க. ஆனா வந்து உண்மையில நடக்குமா அப்படின்னு போய் கேட்டீங்கன்னா தெரியல பிரதர், நடந்தாலும் பரவாயில்ல, எப்படியா இருந்தாலும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்படி சொல்லிட்டு இருக்கோம்னா எதுல இருந்து விழுந்துட்டோம்னு அர்த்தம்? கிருபையிலிருந்து விழுந்துட்டோம்னு அர்த்தம். சோ நீங்க நினைக்கிற மாதிரி கிருபையிலிருந்து விழுகிறது ஒரு பயங்கரமான ஈவெண்ட், அப்படி விழுந்தவன் நரகத்துக்கு போயிடுவான் அப்படிலாம் கிடையாது. டே டு டே வந்து நிறைய பேர் கிருபையிலிருந்து விழுகிற வாய்ப்பு இருக்கு. ஈவன் ஃபெய்த் ப்ரீச்சர்ஸ் கூட விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிருபை என்றால் தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறது நிமித்தமாக நமக்கு உண்டாயிருக்கிற சிலாக்கியங்கள். உடன்படிக்கை நிமித்தமாய் உண்டாயிருக்கிற சிலாக்கியங்கள் தான் கிருபை. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகள், எல்லா சூழ்நிலைகளுக்கும் தீர்வு கர்த்தருடைய கிருபை. ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேச முடியாது ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள உடைய வார்த்தை ஆண்டவரே, சகலத்தையும் உருவாக்கக்கூடிய உடைய வார்த்தை, ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற உடைய வார்த்தை ஆண்டவரே, எங்களை நோக்கி புறப்பட வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட பேசுவீராக. தேங்க்யூ லார்ட். ஹொரபான் தெரன் பிரேட்டேரே ஆண்டவரே யோங்க்ரோன் தெரிபரே யங்க்ரான் தெரபரடே பரே யோங்கொண்டூர பரேயோ ரபரயான் தெரபரே யோன்ட்ரோட பரோ. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். எங்களோட பேசுவீராக, எங்களோட பேசுவீராக. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் கிருபை பெற்றோம். எப்படி நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. நான் போன மீட்டிங்ல வந்து கிருபை பிரமாணம், லா ஆஃப் கிரேஸ் அப்படின்னு நான் ஒரு ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, அதுதான் தொடர போறேன். ஏன்னா அது மிகவும் முக்கியமானது. ஏன்னா பைபிள்ல வந்து நம்ம உண்மையா இருக்கணும், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், சின்சியரா இருக்கணும், நம்ம வந்து விடாமுயற்சியா இருக்கணும். இப்படி எல்லாம் பைபிள் பேசுறது எல்லாமே கிருபை சம்பந்தப்பட்டு தான் பேசுது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ண வேண்டிய விஷயம். கிருபை நம்ம வெளியெடுத்தோம்னா, இல்லைன்னா அது முக்கியத்துவம் கொடுக்கலன்னா வந்து இது எல்லாமே ராங்கா பண்ணிட்டு இருக்கோம். இது நிறைய வேலை செய்யும், ஆனா எல்லாம் தப்பான ஒரு என்ன சொல்றது, தப்பா ஒரு மெத்தட்ல இல்லைன்னா விதத்துல செஞ்சுட்டு இருப்போம். பாத்தீங்கன்னா எத்தனை பேர் பக்தியா இருக்காங்க, பயபக்தியா இருக்காங்க, அதெல்லாம் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா கிருபை பத்தி அறிவு இல்லாம அப்படி இருக்காங்க, கிருபைனா என்னன்னே தெரியாம அப்படி இருக்காங்க. ஓகே, அது தெரியாம இருந்துட்டு இதெல்லாம் பண்றது வீணாயிரும். இப்ப அதுக்குதான் போன மீட்டிங் நான் பேசும்போது அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன். அந்த கெட்ட குமாரன் பத்தி சொன்னேன். கெட்ட குமாரன் பத்தி சொல்லும் போது, மூத்த குமாரன் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரிதான் இருக்கு. அதாவது அவன் வந்து ஒழுங்கா வேலையை பாக்குறான்,
சின்சியரா இருக்கான், அப்பாவுக்கு தேவையானதான் செய்யறான். ஸோ இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் அவனை பத்தி இருக்கு. ஆனா அவனுக்கு வந்து அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. இது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் இப்படிதான். இப்ப வந்து பவுல் எழுதியிருக்கார், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள்னா என்ன அர்த்தத்தில் எழுதியிருக்காரு? கிருபை புரிந்து கொள்ளாமல் நீங்க ஓடவே முடியாது. அந்த அந்த வசனத்தை நிறைவேற்றவே முடியாது. புரியுதா? அதை நிறைவேற்ற என்ன, அந்த வசனத்தோட அர்த்தத்தை எடுத்துக்கவே முடியாது. சரியா? இப்போ வந்து நம்ம ஜெபிக்கிறோம். ஏன் ஜெபிக்கிறோம்? நம்ம பைபிள் வாசிக்கிறோம். ஏன் பைபிள் வாசிக்கிறோம்? நீங்க சில பேர் உபவாசிக்கலாம், உபவாசி ஜெபிக்கலாம். நிறைய செய்யலாம் அந்த மாதிரிலாம். நைட்டு ஜெபம் பண்ணலாம். இல்ல காலையில இருந்து ஜெபம் பண்ணலாம். இதெல்லாம் நல்ல காரியங்கள் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இதெல்லாம் கிருபையை அறிந்து கொள்வதற்கு, கிருபையை பெற்றுக் கொள்வதற்காக நடக்க வேண்டுமே தவிர வேற அர்த்தத்துல நடக்கக்கூடாது. நான் காலைல 2 மணி நேரம் ஜெபம் பண்ணேனே, ஓகே இன்னைக்கு ஆண்டவர் என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு, எனக்கு எதாவது செஞ்சுருவாரு. அப்படி இல்ல. நான் 2 மணி நேரம் ஏன் ஜெபம் பண்ணேன்னா, கிருபையை நான் அறிந்து கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். ஓகே. ஏன் இது தேவையா இருக்குன்னா, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கிருபையில இருக்கோம், அதனால எதுவுமே பண்ண வேணான்றாங்க. அப்படி கிடையாது. இதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, நம்ம வந்து பவுல் கலாத்தியர்ல எழுதுற பாருங்களேன், நீங்கள் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள்னு எழுதுறாரு. நியாயப்பிரமாணம் சாரி கலாத்தியர் 5 அதிகாரமா 5 அதிகாரம் 5 அதிகாரத்தை சொல்றாரு. பிரமாணத்தினால நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். இப்ப கிருபை நின்று எப்படி விழுந்தாங்க? எப்ப இது முதல்ல ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, முதல்ல கிருபையிலிருந்து விழுந்தது யாரு? ஆதாம். ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஃபால் ஃப்ரம் கிரேஸ் இஸ் ஆடம். சோ அது அவங்க ஜீன்ல இருக்கிறதுனால, அவங்க பல்லாயிரம் வருஷங்களாக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறதுனால, அடிக்கடி அவங்களுக்கு இப்ப கிருபையிலிருந்து விழுகிறது ஒன்றும் பெரிய புதுசு இல்லை. அது பை நேச்சர் கிருபையிலிருந்து விழுந்துருவாங்க. சோ இது எதுக்கு சொல்றேன்னா, இது வந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு குரூப்புக்கு வந்து அவனே கிருபையிலிருந்து விழுந்துட்டான்னு பவுல் எழுதுறாரு. ஏன்னா நிறைய பேர் சில பேர் கேட்பாங்க, அது எப்படிங்க கிருபைன்னா அதே வந்து ஒரு இலவசமான அழுது விழ முடியும்? விழ முடியும். ஏன் எப்படி விழ முடியும்னா, ஆதாமுக்குள் விழுந்துடலாம் கிருபையில இருந்து. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஆதாம் என்னது? ஆதாம் எதுக்கு சிம்பாலிக்கா இருக்கிறான்னா, நான் கிருபைக்கு சிம்பாலிக்கா இருக்கான். அப்படி சிம்பிளா சொல்லணும்னா, நான் கிருபை. ஏன்னா கர்த்தர் ஆதாமை ஏதேன் தோட்டத்துல வைக்கும்போது சகலத்தையும் அவனுக்கு கிருபையினால் அருளி இருந்தார். எல்லாமே இலவசமாக கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் ஏதாவது பண்ண வேண்டியிருந்ததா? இருக்காது, தேவையில்லை. எல்லாம் அவனுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருந்தது. ஒன் கண்டிஷன் வாஸ் டோன்ட் ஃபால் ஃப்ரம் கிரேஸ். தட்ஸ் ஆல். கிருபையில் இருக்க, கிருபையில நின்னுக்கோ. கிருபை விட்டு எங்க போயிடாத, வெளியே கிளம்பி போயிடாத. ஓகே. எபிரேயர் 12 அதிகாரம் கடைசி வசனம் படிங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இது ரொம்ப முக்கியமான மெசேஜ். நீங்க அப்புறம் ஃபுல்லா படிங்க அதை எடுத்து. ஏன்னா அந்த ரைட்டர் வந்து என்ன பேசுறாருன்னா, ரொம்ப நல்லா ரொம்ப கவனிங்க, முக்கியமா மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லா கவனமா கேளுங்க. அந்த ரைட்டர் வந்து என்ன எழுதிட்டு இருக்காருன்னா, என்ன பேசிட்டு இருக்காருன்னா, இங்க பிரச்சனை ஒரே பிரச்சனை தான். கலாத்தியர்ல வந்து அதே பிரச்சனை இங்கேயும். என்ன பிரச்சனைனா, கொஞ்சம் பேர் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு போலாம்னு நினைக்கிறாங்க திரும்ப. அதாவது மோசேயின் இதுக்கு போயிடலாங்க, அது பெட்டரா இருக்குங்க, அங்க இல்லாததா அங்கேயும் தான் ஆண்டவர் இருக்காரு, எல்லாம் தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருக்காங்க, நிறைய இருக்கு. ஏன்னா அங்கன்னா உபத்திரம் இல்லை. ஒரே ஒரு டிஃபரன்ஸ், இங்க உபத்திரம் இருக்கு, அங்க உபத்திரம் இல்லை. பேசாம அங்கேயே போயிருவோம், அந்த மெத்தடுக்கே நம்ம போயிருவோம், அது அங்கேயே இருந்துப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த லெட்டர் எழுதப்படுகிறது. எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து அங்க போயிடாதீங்க. ஏன்னா சீனாய் மலைக்கு வந்து அவங்க போனாங்க, நம்ம சீனாய்க்கு வரல, நம்ம சியோன் மலைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிரதையா இருக்கணும்லாம் சொல்றாரு. அந்த வார்த்தைகள்லாம் வருதுங்க, நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா. இப்ப இங்க நம்ம படிச்ச வசனத்தையே அது வருது, ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றதே அவன் என்ன கான்டெக்ட் வருது நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா சொல்றாரு, கிருபையை பற்றி கொள்ளக்கூடாதுன்றாரு. ஓகே. அப்போ ஒருத்தன் அஜாக்கிரதை ஆகிறான்னா எப்பனா, அவன் வந்து இப்ப பாவம் செஞ்சா அஜாக்கிரதையா இருக்கான் அப்படின்னா, ஆக்சுவலா உண்மை என்னன்னா, அவன் கிருபை பற்றி கொள்ளாதனாலதான் பாவம் செய்ய போயிட்டான். ஓகே. கிருபை பற்றி கொள்ளாதனாலதான் அவன் பாவம் செய்ய போயிட்டான். சரி, இன்னொன்னு இதுக்கு முன்னாடி இந்த கிருபை இன்னும் கொஞ்சம் ஒரு விளக்கம் கொடுத்துறேன். ஏன்னா அதுவும் நிறைய தப்பா புரிஞ்சிருக்காங்க. கிருபைனால என்ன நினைக்கிறாங்கன்னா, கிருபைனா ஏதோ ஃப்ரீயா ஏதோ கொடுக்கறது அப்படின்ற அந்த ஒரு ஆஸ்பெக்ட். இல்லைன்னா ஃப்ரீயா கொடுக்கறது கூட இல்ல, ஃப்ரீயா விடுறதுன்றது. ஃப்ரீயா விடுறது இல்ல. கிருபைனா என்னன்னா, that is how God provides. That's the only way God provides. See, by creation we were not equal to God. Just because God put his spirit in us, we became equal.
அது அவரோட பிளான், அவருடைய விருப்பம். அவர் அவரை போல உருவாக்கணும்னு நினைச்சாரு. அது யாரும் நம்ம போய் அவரோட ஐடியா கொடுக்கல, அவர் உருவாக்குனாரு. அது தம்முடைய ஆவியை வைத்ததுனால நமக்கு ஈக்குவல் ஆயிருக்குமே தவிர, அவர் நமக்குள்ள அவர் ஆவியை வைக்கலன்னா நமக்கும் தேவனுக்கும் ஏன்னு வச்சாலும் எட்டாது. அவர் மிகவும் பெரியவர், நம்ம மிகவும் சிறியவர்கள். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, கிருபையினால் தான் ஆவி அருளப்பட்டது. சரியா? கிருபையினால் தான் அருளப்பட்டது. சோ எல்லாமே கிருபையினால் அருளப்படுது. அருளப்படுறது எதுவுமே நம்ம தகுதியினால் இல்ல. எல்லாமே கிருபையினால் அருளப்படுகிறது. சோ அப்ப இட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் சின்ஸ் இஸ் இன் ஹையர் பிளேஸ் அண்ட் வி ஆர் இன் லோவர் பிளேஸ் இன் அவர் என்ன சொல்றது, நம்முடைய பழைய நேச்சர்ல, நம்முடைய விழுந்து போன நிலைமையில பாத்தீங்கன்னா நமக்கு அவருக்கு ஏன் நேச்சர் இட்டாது. நம்ம அந்த இடத்துல இருக்கோம், கீழே இருக்கோம். அப்படின்றப்ப இட் கேன் ஒன்லி பி கிரேஸ், இட் கேன் பி நத்திங் எல்ஸ். ஓகே. அப்ப ஆவியே உங்களுக்கு கிருபையினால தான் அருளப்பட்டதுன்னா அப்ப மற்றதெல்லாம் எப்படி வேற எப்படி அருளப்படும்? ஓகே. ஏன்னா we are not equals otherwise. Just because you are the spirit we have equality with God, but அந்த ஸ்பிரிட்டை கொடுத்ததே அவர்தான். அதனாலதான் மூப்பர்கள் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்த விஷயத்துல அவங்க தன் கிரீடத்தை அவர் பாதத்துல வைக்கிறாங்க. ஏன்னா தேவன் அவர்களுக்கு கிரீடத்தை கொடுத்திருக்காரு, அவங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அவங்க தன்னோட அவங்களுக்கும் சிங்காசனத்தை போட்டு உட்கார வச்சிருக்காரு. சரியா? ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவர் இது நாங்க பண்ணது இல்ல, உம்முடைய ரத்தத்தினாலே பாவங்கள நீர் எங்களை கழுவி, உம்முடைய ரத்தத்தினாலே நீர் எங்களை நம்முடைய பிதாவாகிய தேவன் முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி நீர் அப்படின்னு அவரை சொல்றாங்க. சோ இங்க எல்லாமே கிருபையில தான் ஓடுது. கிருபை தவிர ஒண்ணுமே இல்லை. ஆனா விழுந்து போன நிலைமையில என்ன ஆயிடுச்சுன்னா, ஆதாமுக்குள் விழுந்து போன நிலைமையில நம்ம கிருபை இல்லாத ஒரு நிலைமைக்கு போயிட்டோம். அததான் கிரியை என்று சொல்லுகிறோம். ரோமர்ல தான் பவுல் கிரியை என்று சொல்லுகிறார். ஆதாமுக்குள் கிரியை அடிப்படையில போயிட்டோம். அப்படின்னா என்னன்னா, கான்ஸ்டன்டா வந்து இப்ப தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யறது எதா செய்யணும் அப்படின்னே போயிட்டு இருக்கோம். இங்கேயே செய்யறது ஒண்ணு இருக்கு. அது என்ன செய்யறதுன்னா, கிருபை அறிந்து கொள்ள வேண்டும், கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். அந்த ஒர்க் இருக்கு, அது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா இங்க வந்து என்ன டிஃபரன்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரே டிஃபரன்ஸ் தான். நம்ம கிருபைக்குள் இருக்கும்போது, இல்ல புதிய உடன்படிக்கைகள் இருக்கும்போது, கிருபை பிரமாணத்தில் இருக்கும்போது, நம்ம வந்து ஒன்னே ஒண்ணுதான் தேடுறோம், அது கிருபை மட்டும் தான் தேடுறோம், வேற எதையுமே தேட மாட்டோம். ஒன்னே ஒண்ணுதான் பெருகணும்னு நினைப்போம், அது கிருபையில மட்டும் தான் பெருகணும் நினைப்போம், வேற எதையும் பெருகணும்னு நினைக்க மாட்டோம். காலைதோறும் ஒண்ணு புதுசா அதை வாங்கிக்கணும்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அது எதை வாங்கணும்னு நினைக்கிறோம், கிருபை வாங்கணும்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒன்னே ஒண்ணு தேவைப்படுது, அதை பெற்றுக்கொள்ள நினைக்கிறோம், கிருபை பெற்றுக்கொள்ள நினைக்கிறோம். சோ அதற்கு நாம் முயற்சிகள் எடுக்கிறோம். ஏன்னா நான் சொன்ன அந்த ரீசன்னால, எந்த ரீசன்னால, நம்முடைய பழைய மனது, விழுந்து போன மனது, நம்முடைய சரீரம், இது எல்லாமே கிருபை இல்லாத ஜோன்ல இருக்குது. அது ஈஸியா அங்கிட்டு போயிருது. கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டா போதும், கொஞ்சம் நம்ம ஜெபம் பண்ணி பதில் வராம இருந்துட்டா போதும், கிருபை விட்டு வெளியே போக பாக்குது. அப்படின்னா எப்படி கிருபை எப்படி வெளியே போக முடியும்? கிருபை இங்க நிறைய பேர் கிருபையை மறுதளிக்கிறது கிடையாது. அப்படி யாரா பண்றாங்களா? எனக்கு கிருபைன்னு ஒண்ணுமே கிடையாது, நான் அதை ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது இல்ல. அதாவது இது கிருபைக்கு நான் எதிர்த்து பேசுறேன் அப்படிலாம் பேசுறது இல்ல. ஆனா என்னன்னா, ஒருவேளை இதுல நடக்காதோ, கிருபையினால கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, ஆனா ஜெபம் பண்றவனா நடக்கல, எதிராவே வந்துட்டு இருக்கு. ஒருவேளை இது நடக்காதோ அப்படின்னு. அதாவது என்னன்னா, கிருபையின் மேல் இருக்கிற விசுவாசம், தேவ கிருபையின் மேல் இருக்கிற விசுவாசம், அதை விட்டு வெளியே போறதான் கிருபை விட்டு விழுகிறது. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை விட்டு வெளியே போறோம் பாத்தீங்களா, அதுதான் கிருபை நின்று விழுகிறது. சோ இது வந்து அடிக்கடி நடக்கக்கூடிய ஒண்ணு. நம்ம ஜாக்கிரதை எல்லாம் ஈஸியா விழுந்துருவோம், நமக்கே தெரியாது. இது ஏதோ பெரிய பாவத்துல விடுற மாதிரி ஏதோ டிராமாட்டிக் ஈவெண்ட் மாதிரிலாம் இருக்காது. அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த இருதயத்துல நம்பிக்கை அந்த இந்த மண் அப்படியே அரிச்சிட்டு போகும் தெரியுமா, சில நேரம் அந்த தண்ணி அடிச்சுட்டு போனோம் அப்படியே மண் கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப இங்க ஊட்டியில போனவரெல்லாம் மழை, ஒரே மண் சரிவு அதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா அப்ப என்ன ஆகும்னா, அப்படியே தண்ணி வந்து 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 இருந்து அப்படியே கொஞ்ச நாள் அரிச்சிட்டு போயிடும். அப்படியே அரிச்சிட்டு போயிருச்சுன்னா அது அப்படியே அந்த மரமோ அங்க இருக்க மண்ணோ விழுந்துரும், மண் சரிவு ஏற்படும், இந்த மாதிரிலாம் ஆகும். அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த நம்பிக்கையை அரித்து எடுக்கக்கூடிய சில காரியங்கள், சூழ்நிலைகளை பிசாசு கொண்டு வருகிறான். கிருபை கொண்டு விசுவாசம் ரட்சிக்கப்பட்டீர்கள், அப்படிதான் ஆரம்பிச்சோம், அப்படிதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா திடீர்னு சொல்ல ஆரம்பிக்கிறான், ஒருவேளை இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது போல இருக்கு, நீயும் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவ, நீயும் ஜெபம் பண்ணி பார்த்துட்டு தானே இருக்க, நீ ட்ரை பண்ற, ஒன்னும் நடக்கல, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிருபை நின்று விழ வைக்க ட்ரை பண்ணி எங்க உங்களுக்கு கொண்டு போவானா, ஆதாமுக்குள் கொண்டு போயிருவான். அததான் கிரியை என்று சொல்றேன். கிரியைனா நீங்களே உங்களுக்கு எப்படியா செஞ்சுக்கிறது, அதான் கிரியை. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பொதுவா தியாலஜிக்கலி நிறைய கிறிஸ்டியன் சர்க்கிள்ஸ்ல கிருபை கிரியைன்றதையே தேவனுக்கு கிரியை செய்யறதோட அந்த கணக்குல மட்டும் தான் பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பரிசுத்தமா வாழ்றது வந்து உன் சுய முயற்சினால இல்ல, கிருபையில் நடக்குது, நீ இததான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பேசுவாங்க. இது மட்டும் இல்ல, அது ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட். இது மாதிரி நிறைய இருக்கு.
இப்போ வந்து பொருளாதாரத்துக்கு நீங்க கிருபையை சார்ந்து கொள்ளலாம், இல்ல இல்ல உங்களுக்கு கிரியை சார்ந்து கொள்ளலாம். ஓகே, உங்களுக்கு பொருளாதார தேவை இருக்குது, நீங்க என்ன பண்ணலாம்? கிருபையை சார்ந்து கொள்ளலாம், இல்ல கிரியை சார்ந்து கொள்ளலாம். 2 ஆப்ஷன் இருக்கு. கிருபை கிறிஸ்துவின் வழி, கிரியை ஆதாமின் வழி. ஓகே. சோ நீங்க என்ன, நிறைய பேர் வந்து நிறைய விசுவாசிகள் பாத்தீங்கன்னா எடுத்தோடனே ஒன்னும் கிரிக்கு போறது இல்ல. கிருபையில தான் இருக்காங்க. ஏன்னா அது மூலம் ரட்சிக்கப்பட்டாங்க. பாவ மன்னிப்பு நீங்க ஒன்னும் கொடுக்க முடியாது இல்லையா? அது ஃப்ரீயா தானே வருது. முதல்ல ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது அதுக்கு நீங்க எதுவும் செலவு பண்ண முடியாதுல்ல, எதுவும் செய்ய முடியாது. நீங்க முழுசும் இலவசமா தான். அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும். ஆவியினாலே தோக்குகிறார்கள். ஆனா சில காரியங்களுக்கு ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் போது அது நடக்கல, அது வரமாட்டேங்குது, அது டிலே ஆகுது. உடனே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அதை பாக்குறத விட்டுட்டு கொஞ்சம் என்ன சந்தேகம் வருதுன்னா, கிருபை மேல சந்தேகம் வந்துருது. அப்பனா ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருவாங்க. அது என்ன ஸ்டேட்னா, கேள்வி கேட்டா கரெக்ட் பதில் வரும். ஆனா லைஃப்ல கரெக்ட்டான தாட் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆண்டவர் குடுப்பார் நம்புறீங்களான்னு ஆமான்னு சொல்லுவாங்க. பதில் கரெக்ட்டான பதில் தான் சொல்லுவாங்க. ஆனா வந்து உண்மையிலே நடக்குமா அப்படின்னு போய் கேட்டீங்கன்னா, தெரியல பிரதர். நடந்தாலும் பரவால்ல. எப்படியா இருந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கோம்னா எதுல இருந்து விழுந்துட்டோம்னு அர்த்தம்? கிருபையிலிருந்து விழுந்துட்டோம்னு அர்த்தம். சோ நீங்க நினைக்கிற மாதிரி கிருபையிலிருந்து விழுகிறது ஒரு பயங்கரமான ஈவென்ட். அப்படி விழுந்தவன் நரகத்துக்கு போயிருவான். அப்படிலாம் கிடையாது. டே டு டே வந்து நிறைய பேர் கிருபையிலிருந்து விழுக வாய்ப்பு இருக்கு. ஈவன் ஃபெய்த் பிரீச்சர்ஸ் கூட விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு டைம் வந்து ஜெரி சேவல் சொன்னாரு. ஜெரி சேவல் எவ்வளவு பெரிய ஆள் நமக்கு தெரியும். அவர் சொன்னாரு. அவருக்கு வந்து பிளேனுக்காக ஜோம் பண்ணிட்டு இருந்தாராம். ஆண்டவர் சொன்ன பிளேன் தான். அதுக்கு வந்து அவர் சொன்னாரு, நான் நிறைய முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப நாளா பிளேன் வரவே இல்ல. நானும் எல்லாம் செஞ்சு பார்க்குறேன். என்ன இப்படித்தானே எவ்ரி டைம் செஞ்சோம். அது மாதிரிலாம் நம்ம கரெக்ட்டா தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றத கேட்கிறோம். யாருக்காவது கொடுக்க சொல்றா குடுக்குறோம். அ க ரசம் கொடுக்க சொன்னா குடுத்தேன், டைத்து குடுத்தேன். இதெல்லாம் குடுத்து தான் இருக்கேன். அது தவிர வேற சீட் சோப் பண்றேன். எல்லாமே பண்றேன். கன்ஃபஸ் பண்றதெல்லாம் பண்றேன். எல்லாமே பண்றேன். ஆனாலும் வரலையே அப்படின்ட்டு அவரா வேலையில இறங்கிட்டாராம். பேசாம கொஞ்சம் அதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணிருவோமா தனியா? கொஞ்சம் பேர கூப்பிட்டு வச்சு பேசி, இல்ல ஒரு லோன போட்டு வாங்கிருவோமா? அப்படிலாம் போயிட்டாராம். சொன்னாரு. அந்த மாரிலாம் போயிட்டேன் நானு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இல்ல, இல்ல இது வந்து ஆண்டவர் கிரியை செய்றது. நம்ம ஒண்ணும் இது பண்ணிலாம் செய்ய முடியாது. செய்யக்கூடிய விஷயம் இது கிடையாது. இது அவரு தான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு, அப்புறம் தான் நான் திரும்ப அதுலருந்து வெளிய வந்தேன். அந்த எண்ணத்துலருந்து வெளிய வந்து, இல்ல ஆண்டவர் கையில மறுபடியும் ஒப்பு குடுத்தேன். அது கொஞ்ச நாள்ல அந்த அற்புதம் நடந்துச்சுன்னு சொன்னாரு. சோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதனால என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு காமனான சோதனை தான். அதாவது 2 பாயிண்ட்ல சொல்றேன். ஒண்ணு வந்து, ஐயோ! நம்ம கீழ் மீது விழுந்துட்டோமா? இப்படிலாம் அப்ப அவிசுவாசத்துல இப்படி ஆண்டவர் செய்வார்ன்னு நம்பிக்கை இல்லாம போயிட்டோம்னா, கிருபை வந்து விழுகிறதா? ஓ! அப்ப நம்ம ரொம்ப விழுந்துட்டோமா? அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட வேண்டிய தேவையும் இல்ல. அதே நேரத்துல, அ நீங்க இத வந்து ஒரு லைட்டா எடுத்துட்டு, அதாவது என்ன சொல்றதுன்னா, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, நீங்க எங்கேயாவது விழுந்திருப்பீங்கன்னு சொல்ல வரேன். இருக்கும் இது. கண்டிப்பா இது இருக்கும். நெறையாவே இருக்கும். நம்ம அத கவனிக்கிறது இல்லன்றேன். அத ஓவர்லுக் பண்ணிட்டு போயிர்றோம். ஏன்னா, அ ஒரு ஒரு கிறிஸ்டியன் லைஃப் இருக்குங்க. அது என்னன்னா, பாவம் செய்யாம இருக்கணும் அவ்வளவுதான். இந்த மாரி எதுக்குள்ளயும் வென்ச்சர் பண்ண மாட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க அந்த குரூப். அவ்வளவும் எதுவும் அலட்டிக்கவே மாட்டாங்க. ஃப்ரீயா இருப்பாங்க. அவங்களுக்கு வர்றது போதும்ன்னு இருப்பாங்க. ஏதாவது லாஸ் வந்தா பரவாயில்லன்னு ஏத்துட்டு போயிருவாங்க. அ ஏன்னா வந்து பாவம் செய்யலைல நானு. அதுதான் அவங்க கணக்கா இருக்கும். பரலோகத்துக்கு போயிருவேன். கர்த்தர் இறந்த பிறகு பரலோகத்துக்கு போவேன். இருக்க வரைக்கும் கர்த்தர் ஏதோ என்ன காப்பாத்துவார். நான் அந்த ஒரு லெவல்லயே ஓடிட்டு இருப்பாங்களே தவிர, பூரணராகும்படி கடந்து போறதே கிடையாது. அவங்க ரொம்ப நிம்மதியா இருக்க மாரி இருக்கும் அவங்கள பார்த்தா. ஓகே. அ ஆனா என்னன்னா, இது அவங்கள தான் ஆண்டவர் வந்து சொல்றாரு, நான் வாயிலிருந்து வாந்தி பண்ணிருவேன்றாரு. ஏன்னா, "எப்பா நீ ஒண்ணும் இங்கிட்டு இரு, இல்ல அங்கிட்டு இரு. நீ என்ன நடுவுலயே இருக்கன்றார்." சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல கொஞ்சம் அப்படி இப்படி தேடி பார்த்தோம்னா, நெறைய அந்த கிருபையிலிருந்து விழுந்த காரியங்கள் இருக்கும். அங்கங்க இருக்கும். சரியா? சோ இன்னைக்கு அ கிருபை பிரமாணம் அதுதான் பேசுறேன். அதுல பர்ட்டிகுலரா அந்த கிருபையிலிருந்து விழுகிறது. அத பத்தி சில காரியங்கள் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் கொஞ்சம் சொல்லிட்டேன். சோ இன்னும் அத பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வேற ஒரு காரியத்தையும் பார்த்துட்டு முடிக்கலாம். முதல்ல வந்து இந்த கிருபையிலிருந்து விழுகிறது அப்படின்றது எப்படி நடக்குது? அப்படின்னா நான் சொன்ன மாரி கிராஜுவலா நடக்குது. ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது. அ இது எப்படி நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் சில காரியங்களை விசுவாசிக்கிறோம். மேபி அது கர்த்தர் நம்மட்ட பேசியிருக்கலாம். ஏதோ ஒரு யாரோ தீர்க்க தரிசனத்தின் மூலமா பேசியிருக்கலாம். இல்லன்னா நீங்க பைபிள் படிக்கும்போது ஆண்டவர் உங்கட்ட பேசியிருக்கலாம். இல்ல உங்களுக்கு நைட் இரவிலே சொப்பனத்துல வந்து பேசியிருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல பேசியிருக்கலாம். ஆனா கர்த்தர் பேசுனாரு உங்களுக்கு தெரியும். சோ ஆவியில துவங்கிட்டீங்க. சோ ஆவியில துவங்கி நீங்க அத பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. சரியா? அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களுக்கு எதிராகவும், அவருடைய திட்டங்களுக்கு எதிராகவும் பிசாசானவன் இந்த காணக்கூடிய உலகத்திலே நம் கண்களுக்கு தெரிந்த விதத்திலே சூழ்நிலைகள், பிரச்சனைகளை உருவாக்கி, இல்லன்னா அதையே பெரிசாக்கி, அதற்கு எதிராக கர்த்தர் சொன்ன காரியங்களுக்கு, நம்மோடு பேசின காரியங்களுக்கு எதிராக அவன் செயல்பட வேண்டும் என்று முயற்சிக்கிறான். அவன் முயற்சி எடுக்கிறான். அவன் முயற்சி எடுக்கிறதுல
அவன் எடுத்து போட விரும்புகிற ஒரு முக்கியமான காரியம் இருக்கும் என்று சொன்னால், அவன் இந்த கிருபை என்கிற அந்த கால்வாய், அந்த சேனல், அதை எடுத்து போட அவன் முயற்சி எடுக்கிறான். ஏன்னா நமக்கு வருகிறது எல்லாமே கிருபையினால தான் வருது. ஓகே, எல்லாமே கிருபையினால தான் வருது. நமக்கு அதை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாமே கிருபையினால வருது. அப்படின்றப்ப அந்த கிருபைன்ற சேனல்ல இருந்து நம்ம கண்களை எடுக்க வைத்து விட்டால், அதாவது கிருபையினால் எல்லாம் அருளப்படுகிறது அப்படின்றது நம்முடைய கண்களை எடுக்க வைத்து விட்டால், நாம் ஒரு குறிப்பிட்ட கேள்வினால நிரம்பிடுவோம். அது என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டாரு. இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? ஏன் அந்த கேள்வி பிசாசு கொடுக்குறான்னா, ஒரு விஷயம் வந்து நீங்க எப்படி நடக்கும், எப்படி நடக்கும்னு கேள்வியை மட்டும் கேட்டுட்டு, அதுக்கு பதில உங்களால கொடுக்கவே முடியலன்னா, அதை குறித்த நம்பிக்கை முற்றிலுமாய் போய்விடும் உங்களை விட்டு. சரியா? அதனால தான் அவன் என்ன பண்ண விரும்புறான்னா, இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்னு அந்த கேள்விய கொண்டு வந்து போட விரும்புகிறான். சோ அது எப்படி நடக்கும், எப்படி நடக்கும்னு யோசிக்க, அதாவது எத விட்டுட்டீங்க? கிருபைய விட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே. கிருபைய விட்டுட்டு நீங்க யோசிக்க கண்டிப்பா அவிசுவாசத்தெல்லாம் போய் முடியும். அண்ட் உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும், இதெல்லாம் நடக்குமா? ஒருத்தன் கேட்டான்ல, வானத்துல பலகடை உண்டாக்குனாலும் இதெல்லாம் நடக்குமா? அதாவது விசுவாசம், அது கிருபை நின்று விழுகிறதுனா விசுவாசத்திலிருந்து வெளியே வர்றது. ஓகே. கிருபையின் மேல இருக்கிற விசுவாசத்திலிருந்து வெளியே வர்றது. அது எப்படி நடக்குதுன்றத அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. சோ முதல்ல என்ன நடக்குது? சந்தேகங்கள், கேள்விகள் வருகிறது. இல்ல எதிரான சூழ்நிலைகள் வருகிறது. இல்ல எதிரான காரியங்கள் நடந்து விட்டது போல அறிகுறிகள் வருகிறது. அதற்கான எவிடன்ஸ் மாதிரி வருது. இதெல்லாம் வந்தோடனே நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்க மைண்ட்ல இருந்து அது வெளியே வர ஆரம்பிக்குது. வெளியே வந்து அப்படியே வந்து இது நடக்காது அப்படின்ற இடத்துக்கு நீங்க வந்துருங்க. ஓகே. ம். எடுத்து வந்துறீங்க. நீங்களே அந்த விசுவாசத்துல வெளிய வந்துறீங்க. அங்க தான் கிருபையில இருந்து விழுகுறீங்க. சோ இது வந்து எடுத்தோனே நடக்கிறது இல்ல. ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல. இதுக்கு பிசாசு அவன் கன்சல்டட் எஃபோர்ட் எடுத்து சுத்தி அடிக்கிறான். சோ இன்னைக்கு நான் முதலாவது சொல்லிக் கொள்ள விரும்புகிற காரியம் என்னன்னா, இப்ப கிருபையில இருந்து விழுகிற அந்த காரியத்த பிசாசு ஏன் ட்ரை பண்றான் அப்படின்னா, ஒன்ஸ் கிருபையில இருந்து விழுந்துட்டீங்கன்னா, நீங்கள் பிசாசை ஜெயிப்பது கடினமாயிரும். ஏன்னா நம்முடைய எல்லா ஜெயமுமே கிருபையினால தான் வருது. ஓகே. இப்ப கிருபைன்றதுக்கும் நான் இது சொல்லிட்டு இருக்கேன். இந்த கிருபைன்ற வார்த்தைக்கு இன்னும் திரும்ப ஒரு விளக்கத்தையும் குடுத்துர்றேன். ஏற்கனவே சொன்ன விளக்கம் தான். திரும்ப குடுத்து விரும்புறேன். இவ்வளவு புதுசா சில பேர் இந்த கால் தான் பார்க்கலாம். இந்த மீட்டிங்ல பார்க்கலாம். நல்லா சொல்றேன். கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறது நிமித்தமாக நமக்கு உண்டாயிருக்கிற சிலாக்கியங்கள். உடன்படிக்கை நிமித்தமாய் உண்டாயிருக்கிற சிலாக்கியங்கள் தான் கிருபை. ஓகே. அது வேற எதுனாலயும் வரல. உடன்படிக்கை நிமித்தமா வந்திருக்கிறது. கரெக்ட்டா சொல்லப்போனா, இப்போ ஒரு ஒரு பையன் வந்து பிறக்குறான் அப்படின்னா, ஒரு அப்பாக்கு, அவன் பிறப்பு நிமித்தமாக அவன் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்கிறான். தகப்பனோடது எல்லாம் அவனுக்கு வந்துருது. எதனால வந்துச்சு? அவன் தனியா சம்பாதிக்கல. பிறப்பு நிமித்தமா வந்தது. அதே போல பார்த்தீங்கன்னா, நாம் கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டபடியால், நாம் மறுபடியும் பிறந்து விட்டபடியால், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்‌குள்ள நம்ம வந்ததுனால, நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது நம்ம தேவனுக்கு நமக்கு உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது. அந்த உடன்படிக்கை நிமித்தமாய் இலவசமாய் கொடுக்கப்பட்ட சிலாக்கியங்கள் தான் கிருபை. சரியா? சோ கர்த்தர் நமக்கு தொடர்ந்து கிருபை அளித்துக் கொண்டே இருக்கிறார். இல்லன்னா, இது வேற மாரி சொல்லணும்னா, தொடர்ந்து தம்முடைய கிருபையினாலே எல்லாவற்றையும் அருளிக் கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். அவர் கொடுத்து வைக்காத பொருள் எதுவுமே இல்ல. நமக்குன்னு கொடுக்காத எதுவுமே இல்ல. அதாவது கிருபைன்னா என்னன்னு சொல்றேன் பாருங்க. இன்னொரு விளக்கம் குடுக்குறேன். அகாஸ்வேரு ராஜா எஸ்தர் ராஜாத்திய கூப்பிட்டு சொல்றான். எஸ்தர் ராஜாத்தின் மன்றாட்டு என்ன? ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கப்படும். இதுக்கு எஸ்தர் என்ன பண்ணுச்சு? பாதி மட்டும் வாங்குறதுக்கு. அவன் அவன் வந்து பாதி மட்டும் சொன்னான். நம்ம ஆண்டவர் வந்து ராஜ்யத்தையே தரேன்னு சொல்லிட்டாரு. எஸ்தர் என்ன பண்ணுச்சு? பாதி ராஜ்யத்த வாங்குறதுக்கு? ஆயால கல்யாணம் பண்ணுச்சு. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. சரியா? ராஜஸ்திரீ அப்படின்ற அந்த அந்தஸ்து, குயின்ற அந்த பொசிஷனுக்கு ஷி கேம். அவ்வளவுதான். அந்த பொசிஷன் நிமித்தமாக அவன் சொன்னா ராஜ்யத்தை பாதி நான் தரேன். அதே மாதிரிதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய பிள்ளையானது நிமித்தமாக நான் ராஜ்யத்தையே உனக்கு தருகிறேன். அதுதான் கிருபை. பிள்ளை ஆனது நிமித்தமாக தருகிறார். வேற எதுனாலும் கிடையாது. இல்ல வேற ஏதோ இது இருக்கு, அது இருக்கு, அதெல்லாம் கிடையாது. பிள்ளையானது நிமித்தமா தராரு. இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில தேறினவன் யார் என்றால், கிருபை நன்றாய் அறிந்தவன் தேறினவன். தேர்ச்சி அப்படிதான் வருது. இன்னைக்கு சொல்றாங்க, நாங்கலாம் பாத்தீங்கன்னா 40 வருஷமா ஊழியம் செய்யறோம், 50 வருஷம் ஊழியம் செய்யறோம். சரி நல்லதுதான். எந்த அளவுக்கு கிருபை புரிஞ்சு வச்சிருக்கீங்க? இல்ல நாங்களா கிருபை எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கோம்.
அப்புறம் வந்து பண கஷ்டமா இருக்கு, விசுவாசிகள் உதவியே செய்ய மாட்டேங்கிறாங்க, எதுக்கு லெட்டர் போடுறீங்க? கிருபை எங்க இருக்குங்க? அது பரிதாபமா இருக்கு. நானு ஒரு தப்பு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வந்து ஒரு Facebookலயே இதுலயே ஒருத்தர் போட்டிருக்காரு. ஏதோ ஒரு ஊர்ல இருக்க ஒரு இந்து கோயில் ஒண்ணு டெம்பிள். அந்த டெம்பிள் எடுத்து ஃபோட்டோ போட்டிருக்காரு. ஒரு கிராமத்துல இருக்குதாம். அந்த பூசாரி வந்து வாசல்ல நிக்கிறாரு. அத எடுத்து போட்டு, "இங்க பாருங்க, நான் அந்த இந்த ஊர் பக்கம் போனேன். வேற ஒரு வேலையா போனேன். இங்க ஒரு கோயில் இருக்கு. பராமரிப்பே இல்லாம இருக்கு. அந்த பூஜாரிக்கு இன்கமும் இல்ல. ரொம்ப கஷ்டப்படுறாரு. அ தயவுசெய்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நல்ல உள்ளம் கொண்டவர்கள் ஹெல்ப் பண்ணுங்க." யாராவது இந்த மாரி ஒரு கான்டாக்ட் நம்பர்லாம் போட்டு வச்சிருந்தாரு. நான் பார்த்தேன் அத. என்னடா வித்தியாசமா இருக்கே! இந்த மாரி நான் பொதுவா பார்த்ததில்ல. ஏன்னா மோஸ்ட்லி இந்து டெம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, HRNCல கவர் ஆகுது. ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோவ்மென்ட்ஸ் ஆக்ட்ல கவர் ஆகுது. ஸோ கவர்மெண்ட்டே அத பொறுப்பெடுத்து நடத்துது. ஒரு சில கோயில்களுக்கு பிரைவேட் நிர்வாகம் இருக்குது. அதுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் தேவையில்லன்றதுல. ஸோ இது மாரி நான் ரேரா தான் பார்த்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த மாரி ஒரு கிளிப்பு. இதெல்லாம் பார்த்தோனே எனக்கு இமிடியேட்டா ஞாபகம் வந்தது வந்து, இவராவது ஒண்ணு போட்டிருக்காரு. நம்ம கிறிஸ்தவ போதகர்கள் எத்தன இந்த மாரி போடுறாங்க. போதகர் போடுறாரு, போதகர பத்தி விசுவாசி போடுறாரு. இந்த மாரி எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு இதா இருக்கு, அதா இருக்கு. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அ அப்படின்னு போடுறாங்க. சோ இப்ப என்னன்னா, மனுஷரை நாடி மனுஷரை நம்பி இருக்கு. அவங்களுக்கு வந்து அவங்க ஒண்ணும் சொல்லல. எங்களுக்கு கடவுள் வானத்திலிருந்து குடுக்குறாருன்னு அவங்க சொல்லல. எங்க தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவரு. அவர தான் நாங்க நோக்கி பார்ப்போம் அப்படின்லாம் அவங்களும் சொல்லல. அவங்க வந்து அப்படிதான் ரன் பண்றாங்க. கவர்மெண்ட்டே இது பண்ணுது. அவங்க அத ஓப்பனா ஒத்துக்கிறாங்க. நம்ம வந்து என்ன சொல்றோம்? எங்க தேவன் சர்வ வல்லவர். ரூ. 10 குடுங்க. அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கு? அ சி இப்ப காட் கிவன் ப்ராஜெக்ட்ஸ்க்கு, பார்ட்னர்ஷிப்க்கு பேசுறது அதெல்லாம் சொல்லல. அது வேற. அது காட் லெட்டா அவங்க பேசுறாங்க. பேசும்போது யார் யார கர்த்தர் ஏவுறாரோ அவங்க அதுக்கு குடுக்குறாங்க. அது வேற. அது பார்ட்னர்ஷிப்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. கிங்டம்ல ஒண்ணு இருக்கு. அது வேற. அத பத்தி நான் சொல்ல வரல. ஆனா, மனுஷன சோர்ஸா வச்சுட்டு, மனுஷனையே ஆதாரமா வச்சுக்கிட்டு, ஐயா மனசு வச்சால் நடக்கும். ஐயா மனசு வச்சால் நடக்கும். அப்படின்னு அங்க இருக்கிற 4 ஐயாவே நாடிட்டு இருந்தோம்னா, நம்ம வந்து எந்த விதத்தில ஆண்டவர பத்தி தெரிஞ்சிருக்கோம்? இன் அதர் வேர்ட்ஸ் நீங்க நான் பேசுறத சொல்லும்போது, கிருபையிலேயே இல்லன்றேன். ஏன்னா, அப்படிப்பட்டவங்கள கேட்டு பாருங்க. கிருபை இருக்கான்னா இருக்குன்னுவாங்க. ஆனா அவங்களுக்கு கிருபைன்றது வெறும் பாவ மன்னிப்போட நிக்குது. அதனால தான் நான் போன மீட்டிங்ல சொன்னேன். திரும்ப சொல்றேன். இல்ல எத்தன தடவ சொன்னாலும் தப்பு இல்ல. கிருபை என்பது புதிய ஏற்பாட்டுல புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட காரியம் அல்ல. கிருபை என்பது பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்ட ஹெசத். பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்ட உடன்படிக்கையின் இரக்கம், உடன்படிக்கையினால் ஏற்படுகிற அன்பு, உடன்படிக்கையினால் ஏற்படுகிற அன்பின் நிமித்தமாய் தேவன் அருளுகிற காரியங்கள் தான் கிருபை. இது பழைய ஏற்பாட்டிலேயே இருந்தது. இன்ஃபாக்ட் ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணும்போது அதுவே ஒரு கிருபையின் உடன்படிக்கை தான். ஏன் நோவாவோட பண்ணதே கிருபையின் உடன்படிக்கை தான். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அன்னைக்கு சொல்லியிருந்தேன் இங்கிலீஷ் பைபிள்ல 2 வேர்ட்ஸ் 2க்கும் என்ன அதான் திணறாங்க அவங்களுமே. ஏன்னா என்னத்த போடன்னு தெரியாம இத போட்டு அங்கிட்டு போட்டு அங்கிட்டு போட்டு இது போட்டு ஏன்னா சிமிலரா இருக்கு. ஆனா அ ஒரே வேர்டுன்னு சொல்லவும் அவங்களால முடியல. ஏன்னா இது கிரீக்ல இருந்து வந்தது. அது ஹீப்ருல இருந்து வந்தது. ஹெசட் வந்து ஹீப்ரு. கேரிஸ் வந்து கிரீக். ஐயோ! இது 2யும் எப்படி சேர்க்கிறது? நெறைய பேர் ரொம்ப குழம்புறாங்க. நம்ம தமிழ் ஆட்கள் பிரச்சனையே இல்ல. ஒரே கிருபைன்னு போட்டா. அது கிருபை, இதுவும் கிருபை. முடிஞ்சு போச்சு. போ கிளம்பு. ஏன்னா அது உண்மதான். அதான் கரெக்ட். அது உண்மதான். ஏன்னா வந்து வேற வேற லாங்குவேஜ்ல வந்திருக்கு. வேற வேற ரூட் வேர்ட வச்சு வந்திருந்தாலும், வேற ரூட் வேர்ட்ல வேற வேற அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து வந்திருந்தாலும், ஃபைனலா பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் தான் அது. புதிய ஏற்பாட்டுல இப்ப நம்ம ஒரு பகுதி முதல்ல படிச்சோம். யோவான் முதல் அதிகாரத்துல. நாம் அவருடைய பரிபூரணத்தினால் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் அப்படின்னா, நாம் வாழ்க்கையின் பலவித காரியங்கள், பலவித சூழ்நிலைகள், பலவித தேவைகளுக்கு ஏற்ற பல விதமான கிருபையின் வரங்களை கிருபையினால் அருளப்படுகிறவர்களை நாம் கிறிஸ்து இயேசு மூலமாய் பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டுல கிருபை காணப்பட்டது. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா பழைய உடன்படிக்கையிலே மோசேயின் உடன்படிக்கையிலே செயல்பட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவா செயல்படல. ரேரா எங்கேயாவது செயல்பட்டது. 1, 2 இடத்துல பண்ணிருக்கு. ஆனா ரொம்ப இல்ல. ஒரு சில பேர் மேல் செயல்பட்டது. ஏனென்றால் அவர்களும் புதிய உடன்படிக்கை மக்களுக்கு அடையாளமா இருந்ததுனால அவர்கள் மேல் செயல்பட்டது. கிருபை செயல்பட்டது. சரியா? ஆனா எல்லார் மேலும் செயல்படல. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த உடன்படிக்கை அப்படி இல்லங்க. இந்த உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை வந்துருச்சு. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபை மேல் கிருபை பெற்றுக்கொண்டோம். ஓகே. முதல் காரணம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகள், எல்லா சூழ்நிலைகளுக்கும் தீர்வு கர்த்தருடைய கிருபை. நல்லா புரிஞ்சுக்கணும்.
கர்த்தருடைய கிருபை. ஓகே, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கிருபை நின்று விழுந்த இடத்துல இருந்தா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சோ அதனால இப்ப என்ன நடக்குதுன்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறோம், கிருபை பெற்றிருக்கிறோம். ஓகே, கிருபை பெற்றிருக்கிறோம். ஆனா சூழ்நிலைகளும் எதிராகும் போது பயங்கரமா 7 மடங்கு தீய நெருப்பை கூட்டுறான் பாருங்க. அந்த மாதிரி நெருப்புகள் கூட்டப்படும் போது நமக்கு தோணுது, வேணாம் விலகிடுவோம். யோபுட்டு வந்து அந்த அம்மா சொல்லிச்சுல, ஒய்ஃப் வந்து, ஏன் நீ இன்னும் உத்தமத்தில் நிக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அது மாதிரி வந்து நம்ம அப்படி சொல்ல மாட்டோம், நம்ம அப்படி செய்ய மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், பேசாம அந்த பழைய பொசிஷன் போயிடுவோம். பழைய பொசிஷன் என்ன, என்ன நடந்தாலும் நன்றி, அந்த பொசிஷன். அது என்னன்னா, நடந்தாலும் ஓகே. நானே அந்த பாட்டு நல்ல பாட்டு தான். பெக்மான்ஸ் வந்து ஐயா வந்து அதை வேற நல்லதான் பாடியிருக்காரு. இவங்க வேற மாதிரி பாடிட்டு இருக்காங்க. அதனால அந்த பாட்டை பாடினேன். நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம், என்னவாவும் ஆகலாம். இப்படிதான் சொல்றவனுக்கும் கிருபைக்கும் சம்மந்தமே இல்லை. என்ன அவனுக்கு புரியல, கிருபைனா என்னன்னே புரியல. கிருபையில இருக்கிறவன் எவனுமே இப்படி சொல்ல மாட்டான். என்ன நடந்தாலும் ஓகே, நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் ஓகே. நோ, கிருபையில் இருக்கிறவன் தேவன் என்ன அருளுகிறார் என்பதை பார்க்கிறான். தேவன் வந்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு உட்காந்து, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னங்க பண்ண முடியும், நல்லது நடந்தா நல்லது, கெட்டது நடந்தாலும் பரவாயில்ல, அதுவும் ஏதோ நல்லதுன்னு நம்ம எடுத்து போயிருவோம், ஒன்னும் செய்ய முடியாதுங்க, அப்படிதாங்க இருக்கும் அப்படின்னு சொல்றாரா? இயேசு கிறிஸ்து சிக்காரதவனை கூட்டு வந்தாங்க, மரித்தவனை கூட்டு வந்தாங்க, என்னங்க பண்றது அப்படின்னு சொன்னாரு. சில நேரம் இப்படிலாம் நடக்கதான் செய்யும், ஒன்னும் பண்ண முடியாது, கர்த்தர் சித்தம் எப்படியோ அப்படியா சொல்லிட்டு இருந்தாரு. He was living from grace. 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்தாங்க, 5000 பேர் இருக்காங்க. என்ன எப்படி பத்தும், எப்படி பத்தும்? கிருபையினால பத்தும். அவர் என்ன பண்றாரு, வானத்தை அண்ணாந்து பார்த்தா கிருபையின் ப்ரொவிஷனை பாக்குறாரு. பிதா கிருபையினால அருளி இருக்கிறத பாக்குறாரு. அங்க பார்த்தா நிறைய இருக்கு. இன்னைக்கு எந்த சூழ்நிலையை சந்திச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எப்படிப்பட்ட போராட்டத்தினோட போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா ஒருவேளை உங்கள் மனதிலே இந்த கேள்வி அதிகமா வந்துட்டு இருக்குன்னா, எப்படி பத்தும், எப்படி எனக்கு நிறைவா இருக்கும், இதுக்கு வாய்ப்பே இல்லையே, இதை வச்சு நான் எப்படி செய்ய முடியும், என் தேவை ஏதோ ரொம்ப பெருசு, என் கையில இருக்க ப்ரொவிஷன் வந்து ரொம்ப குட்டியால இருக்கு, இது எப்படி அதுக்கு பத்தும்? கிருபை நாள பத்தும். கிருபை இதுக்காக தான் கொடுக்கப்பட்டே இருக்கிறது. கிருபை என்பது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்காகவே கொடுக்கப்பட்ட ஒன்று. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், கையில பத்தல, கம்மியா இருக்கு, அதுக்காக கொடுக்கப்பட்டது. இவ்வளவு 5 அப்பம் 2 மீன் எப்படிங்க பத்தும்? கம்யூனியன் கொடுக்க கூட பத்தாது. கம்யூனியன் கொடுக்க மாதிரி பிச்சு பிச்சு கொடுத்தா கூட எப்படி 5000 பேருக்கு 5 மீன் நீங்க பிச்சு கொடுக்க முடியும்? அதாவது பிசாசு பாத்தீங்கன்னா எப்படி வஞ்சிக்கிறான விசுவாசிகளை, நேச்சுரல் காரியங்களை பார்த்துட்டு அவ்வளவுதான். கிருபை வந்து நேச்சுரல் லெவல்ல இல்ல, கிருபை வந்து ஸ்பிரிச்சுவல் இருக்கு, ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்குது. அதனால பாருங்க, நான் அசென்ஷியல் பேசுனேங்க அவருக்கா கொஞ்சம் இப்படி பேசினேன். அசென்ஷியல் பரமேறுதல் என்பது ஏன் முக்கியம்னா, நீங்க எதுக்கு பரமேறீங்க, கிருபையின் மண்டலத்துக்குள் நுழைவதற்காக. டாங்ஸ்ல பேசி ஜெபிக்கணும். நம்ம அந்த செஷன்லாம் ஜோ நடத்தினார், எதுக்கு? கிருபையின் மண்டலத்துக்குள் நுழைவதற்காக. அப்போஸ்தலர்கள் எருசலேமிலே காத்திருந்தார்கள், அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஆவி அருளப்பட்ட உடனே அவர்கள் கிருபையின் மண்டலத்துக்குள் பிரவேசித்து விட்டார்கள். கிருபையின் மண்டலத்துக்குள் அவர்கள் நுழைந்து விட்டபடியால் அங்கே கிருபையிலிருந்து இப்ப செயல்படுறாங்க. கிருபையின் மண்டலத்துக்குள்ள போன ஒருவன் வந்து லேசில கிருபை விட்டு விழுக முடியாது. திரும்ப சொல்றேன், கிருபையின் மண்டலத்துக்குள் நுழைந்த ஒருவனால லேசில கிருபை விட்டு விழ முடியாது. Through ascension in the spirit, ஆவியினாலே கிருபையின் மண்டலத்துக்குள் நுழைந்தவன் கிருபை விட்டு விழ முடியாது. ரொம்ப கஷ்டம். திரும்ப வெளியே வந்துட்டு வேணா வரலாம், ஆனா அது இருக்க வரைக்கும் விழ முடியாது. ஓகே, சோ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, என்ன நீங்க முயற்சி எடுத்தாலும் எல்லாமே கிருபை பெற்றுக்கொள்வது, கிருபை அறிந்து கொள்வதோடு சம்பந்தப்பட்டதாகவே இருக்கிறது. கிருபை என்னெல்லாம் கொடுத்திருக்கிறது, என்னெல்லாம் சப்ளை பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் தேவையான சகலமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. கிருபை நின்று விழுந்த ஒரு ஆளை பத்தி உங்களுக்கு காட்டுறேன் இன்னைக்கு. ஏன்னா அது கொஞ்சம் நான் சொல்றேன்னு சொன்னேன்ல, அதனால கிருபை நின்று விழுந்த ஒரு ஆள் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். ஆண்டவர் வந்து அவனை பத்தி சொல்லும் போது சொல்றாரு, அவன் என் கிருபை அவன்கிட்ட விலக்கிட்டேன்னு சொல்றாரு. ஆனா கிருபையிலிருந்து அவன் ஏற்கனவே விழுந்துட்டான். அததான் ஆண்டவர் அப்படி சொல்றாரு. யார் அந்த நபர்னு பாத்தீங்கன்னா, சவுல்.
ராஜாவாகிய சவுல். அவன் வந்து ஒன்றும் இல்லாமல் இருந்தான். அதாவது கழுதை தேடிட்டு இருந்தான், அந்த லெவல்ல இருந்தான். அவனை வந்து ஒன்றும் இல்லாதவனை சிறியவனை புழுதியிலிருந்து எழுந்து குப்பையை உயர்த்துறான் தாவீது சொல்றான்ல, அதுக்கு ஒரு அடையாளம் பார்த்தீங்கன்னா சவுல் ஒன்றுமே இல்லாம இருந்தவன். அவனை கர்த்தர் உயர்த்தி அவனை ராஜாவாக்குறாரு. எதனால ராஜாவாக்கப்பட்டான்? கிருபையினால் ஆக்கப்பட்டவன், தேவ கிருபை. அவனுக்கு என்ன, அவன் சொல்றான் நான் அப்படிப்பட்ட பெரிய ஆள்லாம் கிடையாதுங்கன்றான். அவனே சொல்றான். அவனுக்கு ரொம்ப ரெடி ஆகி ப்ரிப்பேர்டா இருந்து ஆர்மி எல்லாம் ட்ரைனிங் எடுத்து எல்லாம் அப்படி பர்ஃபெக்டா இருந்தாலும் கிடையாது. அவன் ஹைட்டான ஆள் தான், ஆனா he was not ready. he was not anticipating. இந்த மாதிரி நடக்கும்னு அவனுக்கு தெரியாது. கழுதை காணாம போது சாமுவேலை தேடி போகும்போது அவனுக்கு தெரியாது இந்த மாதிரி வந்து கர்த்தர் வேற ஒரு நோக்கத்தை வைத்திருக்கார், திட்டத்தை வைத்திருக்கிறார், அவன் ராஜா போறான்னு தெரியாது. சோ கிருபையினால ராஜாவானான். ஆனா அவன் ராஜ்யபாரம் பண்ணி ஒரே வருஷத்துல அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, இனி கிருபை வச்சு வாழணும்னு நமக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு மக்கள் வந்துட்டாங்க. கிருபை விழுகிறதுக்கு இன்னொரு காரணம். ஒரு காரணம் என்ன சொன்னேன், பிசாசு சூழ்நிலையில எதிராக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். கிருபை நம்பி பிரயோஜனம் இல்லை. அது கிருபைனா ஆண்டவர் இலவசமா ஏற்கனவே அருளி விட்டார், உடன்படிக்கையில் அருளப்பட்டிருக்கிறது, இந்த வாக்குத்தத்தங்களை பிடிச்சிட்டாலே எனக்கு நடக்கும் அப்படின்ற அதெல்லாம் நடக்காது அப்படின்னு வெளியே போறது ஒரு இது சொன்னேன். ஒரு அவிசுவாசமும் பயமும் வந்து இது என்னன்னு பாத்தீங்கன்னா அது வேறொரு நிலைமை. இது என்ன நிலைமைனா, ஒண்ணுமே இல்லாம ராஜாவுக்கு கிருபை தேவைப்பட்டது இல்லையா? அவன் என்ன நினைக்கிறான், இது போதும். He thought, let me rely on my throne rather than relying on grace. இப்ப எனக்கு வந்து நான் ராஜா ஃபார்ம் ஆயிட்டேன், என்னை சுத்தி 10 பேர் இருக்கான், 10 பேர் இருக்கான், ராஜாவே வாழ்கன்றானுங்க, சாரியட்ல போனா எல்லாம் மரியாதை கொடுக்குறான். அது ஒரு வார் வேற போனா, அது வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. அந்த வாரில கர்த்தர் அவனுக்கு பெரிய ஜெயத்தை கொடுத்தாரு, கிருபையினால் அருளப்பட்டது. தேவன் அவனுக்கு யுத்தம் பண்ணினார். அந்த நாகாஸ் என்கிற அம்மோனியனை தோற்கடித்தார்கள் இஸ்ரேலர்கள். அப்புறம் பெலிஸ்தரையெல்லாம் படையெடுத்து அப்படியே அடக்க ஆரம்பிச்சிட்டான், ஒடுக்க ஆரம்பிச்சிட்டான். சோ அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்குது, ஓஹோ நமக்கு ஓரளவு எல்லாமே இப்ப இருக்குது, நம்ம நல்லா செட்டில் ஆயிட்டோம், இனிமேட்டு கிருபை இருக்கு, கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, கிருபை நம்மளும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கணக்குகளை நம்ப ஆரம்பித்து விட்டான். So the real enemy for grace is not sin, it is self-reliance. Self-reliance. Or உங்களுடைய தரிசனங்களை குறைத்து விட்டீர்கள்னா கிருபைக்கு இடமா பண்ணி விட்டுருவீங்க. இப்ப அவனுக்கு தரிசனம் இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தரிசனம் ராஜாவாகிறது, அவ்வளவு, அதோட முடிஞ்சு போச்சு. ராஜாவாயிட்டேன், எனக்கு ஒரு எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கு, அவ்வளவுதான். என்னைக்கு அவன் அப்படி நினைச்சானோ அன்னைக்கு கிருபை வந்து விழுந்துட்டான். அதனால கர்த்தர் சொல்றாரு, இவனுக்கு எது கிருபை விளக்கிறேன்ட்டாரு. யோனா சொல்றான், வீணான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கிருபை வருது, ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா வேற எதெல்லாமோ நினைச்சிட்டு புடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம எபிரேயர் 12 பிரச்சனை கிருபை பற்றி கொள்ள கடவும்னு அவங்க நிறைய பற்றி கொண்டுட்டு இருக்காங்க, வேற என்னதெல்லாமோ. தங்களுடைய சவுலோட பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து தனக்கு என்ன இருக்கோ அதை பற்றிட்டு உட்காந்துருக்கான். எனக்கு இது இருக்கு. இதுல நமக்கு ஒரு வார்னிங் இருக்கு. என்ன வார்னிங் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சேஃபா இருக்குன்றதுனால, எல்லாம் நல்லா இருக்குன்றதுனால டோன்ட் ஸ்டாப் த பர்சூட் ஆஃப் கிரேஸ். கிருபை பின்தொடர்கிறதை நிறுத்த வேண்டாம். அப்படின்னு என்ன சொல்றேன், வாக்கு தத்தங்களை நாடுவதை, வாஞ்சிப்பதை, விருப்பதை நிறுத்த வேண்டாம். இன்னைக்கு உங்களுக்கு சில நேரம் பாத்தீங்கன்னா லைஃப்ல சிச்சுவேஷன்ஸ் வேர் யூ டோன்ட் நீட் த ப்ராமிஸ் ஆஃப் காட் அட் த மோமெண்ட், ஃபார் த மோமெண்ட். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அதாவது சில நேரங்களில் சில சூழ்நிலையில அப்போ உரையெல்லாம் செட்டில்டா இருக்க மாதிரி இருக்கும். அந்நேரம் வந்து வாக்கு தத்தத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நம்ம இது பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கடன்ல இருந்தீங்கன்னு வைங்களேன், கடன் வந்து வெளியே வந்துட்டீங்கனாலே ஒரு பெரிய பீஸ் வந்த மாதிரி இருக்கும், ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்த மாதிரி இருக்கும். நமக்கு வந்து இதுக்கப்புறம் எதுவும் வேணாம், போதும், ஓரளவு தேவையான வந்துருச்சு அப்படின்னு ஒரு தாட் வந்துடும். புரியுதுங்களா? சோ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பர்சூட் ஆஃப் கிரேஸ் வந்து காணாம போயிருது, வாக்கு தத்தத்தை பின்தொடர்வது போயிருது. இது வந்து சவுலுக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டான்றதுக்கு அடையாளம் ஒண்ணு இருக்கு பாருங்க. அமலேக்கியரை மடங்கடிச்சிட்டு வான்னு சொன்னாரு. நான் சொல்றதுக்கு நேரில் நோட் பண்ணிக்கோங்க. 1 சாமுவேல் 15. அமலேக்கியரை மடங்கடிச்சு ஃபுல்லா அதை காலி பேர் ஒருத்தனை விடாதுனாரு. ஆனா அவன் ஃபுல்லா அப்படி செய்யல. கொஞ்சம் பண்ணா கொஞ்சத்தை விட்டுட்டு வந்துட்டான். ஓகே, கொஞ்சம் பண்ணா கொஞ்சத்தை விட்டு வந்துட்டான். ஏன் கொஞ்சம் விட்டு வந்தான் அப்படின்னா, அவனுக்கு இப்போ வந்து ஃபுல்லா பின்தொடரணும் அவசியம் இல்லை. ஓகே, முழுமையா ஆசீர்வாதத்தை பின்தொடர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தேவன் சொன்ன வாக்குத்தத்தெல்லாம் முழுசா பின்தொடரணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நிலைமைக்கு ஓகே இருக்கு பிரதர்.
இன்னைக்கு நிலைமை ஓகேயா இருக்கு. அப்படி இன்னைக்குமே பண்ணாதீங்க. சரியா? இன்னைக்கு இருக்குது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தாவே எனக்கு நீர் வைத்திருக்கிறது என்ன? எனக்கு நீர் என்ன வைத்திருக்கிறீர்? எப்படி கிருபையிலே இருப்பது அப்படின்னா, தொடர்ந்து எக்ஸ்பெக்டன்சில இருக்க. ஓகே. தொடர்ந்து எக்ஸ்பெக்டன்சில இருக்காது. ஒரு ஒரு வசனம் வாசிக்கலாம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இது 62 5 5 5 ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர். நான் நம்புகிறது அவராலே வரும். சரியா? இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கரெக்டான மொழிபெயர்ப்பு கிடையாது. நான் எதை நம்புறேனோ அது அவராலே வரும்னு கிடையாது. இது வந்து இங்கிலீஷ்ல எப்படி வருது தெரியுமா? ஒரு டிரான்ஸ்லேஷன்ல மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஃப்ரம் ஹிம். ஆர் இது இந்த 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 மொழிபெயர்ப்பே நம்ம தமிழ்ல ஒரு மொழிபெயர்ப்பு எடுத்தாலும் நான் அதுக்கு வேற ஒரு அர்த்தம் கொடுக்குறேன் பாருங்க. இதுதான் கரெக்டான அர்த்தம். நான் நம்புகிற காரியம் இல்லை, நான் நம்புகிற தன்மை, இல்லைன்னா நான் தேவனிடம் எதிர்பார்க்கிற அந்த இருதயம், எதிர்பார்க்கிற தன்மையே அவரிடம் இருந்துதான் வருகிறது. புரியுதா நான் சொல்றது என்ன சொல்றேன்னு? இப்ப உங்க குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களை எதிர்பார்க்குது, கரெக்டா? ஆனா ஒரு ஸ்ட்ரேஞ்சரை வந்து நீங்க அப்படி எதிர்பார்க்க வைக்க முடியாது. ஏன்னா அவன் எதிர்பார்க்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து எங்கேயும் எதிர்பார்க்க கூடாது, எதிர்பார்ப்புன்றதே வந்து நடக்காது அப்படின்னு அவனுக்கு மைண்ட்ல இருக்கு. அதே மாதிரிதான் ஆதாமுக்குள் இந்த கிருபை நின்று விழுந்த ஸ்டேட்னா என்னன்னா, எதிர்பார்ப்பே இல்லாம இருக்கிற ஸ்டேட். இப்ப வந்து சில நேரம் பிரச்சனைகளால நீங்க அந்த இடத்துக்கு போயிருக்கலாம், எதிர்பார்ப்பே இல்லாம போயிருக்கலாம். ஏன்னா நீங்க ஜோம் பண்ணீங்க நடக்கல, 4 தடவை ஜோம் பண்ணீங்க நடக்கல, 4 காரியத்து ஜோம் பண்ணி நடக்கலன்னு என்ன எதிர்பார்த்து என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு நீங்க போயிருக்கலாம். இல்லைன்னா சவுல் மாதிரி அவனுக்கு தேவையில்லை ஆண்டவரோட உதவி. அப்ப அவனாவே அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான், ஒரு இடத்துக்கு வந்துட்டான். இப்போ தேவையில்லைன்றனால எதிர்பார்ப்பு போயிருக்கலாம். இப்படிப்பட்ட 2 காரணங்களால எனக்கு தெரிஞ்சு இன்னும் சில காரணங்கள் இருக்கலாம். பட் 2 காரணங்கள பிரிடாமினன்ட்லி எதிர்பார்ப்புகள் இல்லாமல் போயிருது. இல்ல சில பேருக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே அவங்க வளர்ந்த சூழ்நிலைகள், பின்னணிகள், நம்பிக்கை இல்லாத பின்னணிகளா இருக்கனால எதிர்பார்ப்பே இல்லாம இருக்கலாம். அடுத்தவங்கள்ட்ட சில பேர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கள்ட்ட ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனே வைக்கவே மாட்டாங்க. யூசுவலி தோஸ் பீப்புள் ஆர் வெரி சக்சஸ்ஃபுல் இன் ரிலேஷன்ஷிப்ஸ். ஏன்னா எதிர்பார்க்கறதே இல்லை, அப்புறம் எங்க டிசப்பாயிண்ட் ஆகுது அப்படின்னு ஜாலியா போயிருவாங்க. இதுல இந்த குரூப்புக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, மனுஷன் அப்படி இருக்கிற பிரச்சனை இல்லை, ஆனா தேவனிடமும் இப்படி ஆயிருவாங்க. இப்படியேதான் இருப்பாங்க, எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க எதிர்பார்க்கறதுனா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. மற்றவங்க இவங்க எதிர்பார்க்கறது தெரியும், அடுத்தவங்களுக்கு போய் செய்வாங்க. ஆனா இவங்களுக்கு எதிர்பார்ப்பு ஒண்ணுமே இருக்காது, நோ எக்ஸ்பெக்டேஷன். அப்படியே கர்த்தர்ட்டே அப்படியே வந்து பழகிட்டாங்க. ஆனா இந்த சங்கீதம் சொல்லுகிறது, நான் நம்புகிறது அவராலே வரும்னா, நான் நம்புறேன்ல, அந்த நம்புறதே அவர்கிட்ட தான் வருது. The very ability to expect from God, it comes from him. கிரேஸ் நிறைய கொடுக்குது, கிருபை நிறைய கொடுக்குது. அதுல மெயினா கொடுக்குறதுனா, கிரேஸ் gives you an expectant heart. தேவனிடம் வந்து பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. ஓகே. அப்படி இருக்கிறவர்கள் கிருபை வந்து விட முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு. அது இது எதிர்பார்ப்புனா இட்ஸ் நாட் an anxious expectation, it is a glorious expectation with hope. நம்பிக்கையோடு இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு. See, கர்த்தர் எடுத்து அற்புதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் இதுதான். The thing that happens before you receive your miracle from God is your heart becomes an expectant heart. You suddenly begin to expect from God, not out of anxiety but out of hope and joy. Joyful expectation. நிச்சயமா நடக்கும், எனக்கு செய்வார் அப்படின்ற எதிர்பார்ப்பு, அது உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். சோ நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கிருபை நான் சொன்னேன், மற்றவங்க எதெல்லாமோ கேட்கலாம், ஆனா கிருபை இல்லாதவங்க நிறைய கேட்கலாம். ஆனா கிருபையில இருக்க ஒண்ணு கேட்கறான், கிருபை மட்டும் கேட்கறான். இந்த கிருபையில கேட்கறதுல முக்கியமா கேட்க வேண்டியது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் give me expectation, give me expectation. Let my heart become a heart of expectancy, not out of pressure. But see, இந்த எதிர்பார்ப்பை கர்த்தருடைய வார்த்தை உருவாக்குகிறது. இந்த எதிர்பார்ப்பு வர்றதுக்கு வேற எங்கேயும் போவேனா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்ல வேண்டும். அதனாலதான் பாத்தீங்கன்னா வெறும் கிருபைன்னு பேசிட்டு கர்த்தருடைய வார்த்தையை பத்தி பேசுறேன்னா எரர், இட் will not work. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள நுழையும் போது, பிரவேசிக்கும் போது அது உங்களுக்குள்ள எதிர்பார்ப்புகளை உண்டாக்குறது. எக்ஸ்பெக்ட், ஓ என் தேவன் இவ்வளவு பெரியவரா, அவர் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு அந்த வார்த்தை உள்ள போகும்போது அது கம்பீர சத்தத்தோடு உள்ளே நுழைகிறது.
நுழைஞ்சவங்களுக்குள்ள எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்குது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் கிருபைக்கான வாய்க்காலாய் மாறுகிறது. அதாவது கிருபையின் நன்மைகள், கிருபையினால் வருகிற மற்ற நன்மைகள் வந்து சேர்கிறதுக்கு வாய்க்காலாய் அந்த எதிர்பார்ப்பு வருகிறது. நான் விசுவாசிக்கிறேன், நாளை ஜெபிக்கிறேன், கிருபையிலிருந்து விழுந்தவர்களை கர்த்தர் மறுபடியும் தூக்கி கிருபையின் எதிர்பார்ப்புக்குள் கொண்டு வருவார் என்று. கிரேஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட்டட் பை கிரேஸ். கிருபையினால் வருகிற அந்த எதிர்பார்ப்புகள், நம்பிக்கைகள், அதுக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் கிருபையிலிருந்து அப்படியே பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். சரியா? சோ அதனால இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் விழுந்து போன இடங்கள், கிருபையிலிருந்து எங்கெல்லாம் விழுந்து போயிருக்கேன் எனக்கு காட்டுங்க. எங்கெல்லாம் வந்து இந்த சைல்ட் லைக் எக்ஸ்பெக்டேஷன் வெளியே வந்துட்டேன்னு எனக்கு காட்டுங்க. And I surrender myself to you. You create that childlike expectation back in me. நான் மறுபடியும் உம்மிடம் வருகிறேன் ஆண்டவரே. மறுபடியும் ஒரு குழந்தையை போல எதிர்பார்க்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன், அந்த எதிர்பார்ப்பை எனக்குள் உருவாக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்களை புதுசா ரட்சிக்கப்பட்டு வரவங்க ரொம்ப அதுல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சில அற்புதங்களை ருசிச்சு வந்திருப்பாங்க. ஆண்டவருக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஆண்டவர்கிட்ட இருந்து. ஆனா நிறைய நேரத்தில் இந்த கிறிஸ்துவ மக்களோட சேரும்போது சேர 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 இந்த எதிர்பார்ப்பு அப்படியே காணாம போயிடும். நான் சொல்லுவேன், எதிர்பார்க்கிற டிசப்பாயிண்ட் ஆயிடாத. நான் சொல்றேன், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தருடைய வார்த்தையோடு தொடர்பு படுத்திட்டே இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து நீங்க கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா, கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஓகே, உங்கள் எதிர்பார்ப்புகள் will be on solid ground. ஆண்டவர் சொன்ன மாதிரி கற்பாறையில வீடு கட்டுனவனுக்கு ஒத்த எதிர்பார்ப்பா இவங்க எதிர்பார்ப்பு இருக்கும். அது மணல் மேல் கட்டினதா இருக்காது, அது சரிஞ்சு போகவே முடியாது. சரியா? சரி, நம்ம இதோட நீங்க நிறுத்திக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் மீட்டிங்ல கண்டினியூ பண்ணுவோம். கர்த்தருடைய பந்திக்கு ரெடி ஆகும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Hallelujah. 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 Ora bant rimba kenta reba dara hant riba dera brand riba dara hantara bado. Radara bare handere bare yondur bare yodara grant reba dera bro. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நான் சொன்ன மாதிரி இந்த கிருபையிலிருந்து விழுகிறது ஏதோ பாவத்துக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. பல காரணங்கள் நிமித்தமாய் நாம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் விட்டு வெளியே வர்றது, கிருபை விட்டு வெளியே வர்றது. நானும், அதாவது இப்படி ஒரு தாட் உங்களுக்கு வந்திருக்கா? நானும் மற்றவங்க மாதிரி தான் போல இருக்கு. அவங்களும் ஸ்ட்ரகிள் பண்றாங்க, நானும் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன். எதுக்கு தேவையில்லாம இந்த கிருபை ஆண்டவர் கொடுக்குறாரு, ஆண்டவர் செய்வார்லாம் நான் நம்பணும். நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு வந்தீங்கன்னா நீங்க கிருபையிலிருந்து விழுந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் இந்த நாளை தம்முடைய வார்த்தையை கொண்டு உங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்துகிறார். Hallelujah. The expectations of grace. Hallelujah. I speak the expectations of grace over you. Hallelujah. கிருபையின் எதிர்பார்ப்புகளை உங்கள் மேல் நான் பேசுகிறேன். கிருபையின் எதிர்பார்ப்புகளை உங்கள் மேல் நான் பேசுகிறேன். ஓரா பாந்த ரெம்ப கண்ட ரெண்ட ரெட் ரூ கொண்டு ரீடராகடாரா பரோஞ்சரோ. Hallelujah. Hallelujah. கிருபையின் எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, ரூத் வந்து போவாஸ்ட போய் அன்னைக்கு அந்த அவங்க மாமியார் கொடுத்த ஐடியா அப்படி சொல்றா. அன்னைக்கு வந்து போயிட்டு அவனை பார்த்து சொல்றா, போர்வை என் மேல் விரியும், நீர் சுதந்திரவாளி. அப்படின்னா, ஐ am your inheritance and you are my inheritance. So I have every right to be here சொல்றா. She's a Moabite woman. Look at that. She's a Moabite woman. Okay, but she heard the right words. மாமியார் பேசின சரியான வார்த்தைகள். அதே போல பாத்தீங்கன்னா நமக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. நகோமி பேசின வார்த்தை அவளுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. நமக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. உலகம் சொல்லுது, போவாசெல்லாம் பெரிய ஆளாங்கலாம் உனக்கு ஒண்ணும் கிடையாது, நீ எப்படி போக முடியும், நீ போயிட்டு அங்க போய் இப்படி சுதந்திரம் இருக்கு, நீ எப்படி சொல்லுவ? How can you go and claim anything from there? No, but the word of God says, grace, by grace it's available. Grace is available for you because of the covenant. கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை நிமித்தமாய் உனக்கு இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறது. Lord, Holy Spirit, I pray that you will sow seeds of expectation in every heart. ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவர் எதிர்பார்ப்பின் விதைகளை நீர் விதைப்பீராக. கிருபையின் எதிர்பார்ப்பின் விதைகளை நீர் விதைப்பீராக. ஒருவேளை போடப்பட்ட விதைகளை தோண்டப்பட்டு எரியப்பட்டிருந்தாலும், வெளியேறியப்பட்டிருந்தாலும், வெளியே வீசப்பட்டிருந்தாலும், மறுபடியும் அந்த விதைகளை கர்த்தருடைய ஆவியானவர் விதைக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். மறுபடியும் அந்த விதைகளை கர்த்தருடைய ஆவியானவர் விதைக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. சிறிய காரியங்களை பற்றி ஒருவேளை எக்ஸ்பெக்டேஷன் போயிருந்தா, இப்ப பெரிய காரியங்களை பற்றி விதைகள் விதைக்கப்பட முடியாது ஜெபிக்கிறேன். மீனிங், நீங்க சின்ன சின்ன காரியங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போயிருந்திருக்கலாம், இல்லைன்னா நடக்காதுன்னு அந்த எக்ஸ்பெக்டேஷன் விட்டு வெளியே வந்திருக்கலாம்.
கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை எதிர்பார்க்கும்படி செய்கிறார். அப்படிப்பட்ட விதைகள் உங்க வீட்டில் விதைக்கிறார். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேவன் நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கைக்கு ஒரு பெரிய அடையாளம், முக்கிய அடையாளம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, அவருடைய பாடு மரணங்கள். இப்ப நம்ம கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற போகிறோம். கர்த்தருடைய பந்தியில நாம் பங்கு பெறும் போது இந்த உடன்படிக்கை நினைவு கூறுவோம். உடன்படிக்கை நினைவு கூறுவோம். உடன்படிக்கை நினைவு கூறுவோம். ஹalleluya, 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 ஹalleluya. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் தம்முடைய தரித்திரத்தினால் நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி நமது நிமித்தம் தரித்திரரானார் என்று வேதம் சொல்கிறது சிலுவையிலே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதுதான் அவருடைய கிருபை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இதுதான் அவருடைய கிருபை. ஹalleluya. இதுதான் எனது உடன்படிக்கையிலிருந்து வருகிறது. ஹalleluya. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, சிலுவைக்காய் நன்றி, உடைய உடன்படிக்கைக்காய் நன்றி. ஹalleluya. உடைய ரத்த உடன்படிக்கைக்காய் நன்றி, உடைய பாடுகள் மரணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஓர பண்ட ரெம்ப்ர டெரிகடோரோ பரோன் கண்டீர படார ஹந்துரி படேர கிரான்சரோ படோரோ. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, புதிய காரியங்கள் உருவாவதாக, புதிய வாஞ்சைகள் உருவாவதாக, புதிய எதிர்பார்ப்புகள் உண்டாவதாக. அது நிமித்தம் ஆண்டவரே புதிய நன்மைகள் வந்து சேருவதாக. அன்று இந்த மாதத்தின் முதல் நாளில் நாங்கள் இருக்கிறோம். அன்று இந்த மாதம் ஒரு கிருபையின் எதிர்பார்ப்பின் மாதமாக நாங்கள் அறிவிக்கிறோம். We declare this month as a month of grace expectancy. As a month of grace expectancy, where you will create expectancy in our hearts and you will also meet our needs. Hallelujah. Meet those expectations. You will create expectancy in our hearts and you will also meet those expectations. இருதயத்திலே நீர் ஆண்டவரே எதிர்பார்ப்புகளை உருவாக்கி அந்த எதிர்பார்ப்புகளை நீரை மீட் பண்ணுவீர். அப்படிப்பட்ட மாதமாய் இந்த மாதம் அந்த எதிர்பார்ப்புகளை நீரை நிறைவேற்றி பூர்த்தி செய்வீர். அப்படிப்பட்ட மாதமாய் இந்த மாதம் இருக்கிறபடி அளவுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, பெரிய காரியங்களை எங்கள் நடுவில் செய்வீராக. தொடர்ந்து கிருபை இன்னும் பற்றிக்கொள்ளும், இன்னும் அறிந்து கொள்ளும் எனக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன், ரொம்ப முக்கியமானது. போன மீட்டிங் சொன்னேன், இப்பயும் சொன்னேன். எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் இது உனக்கு தகுதி இல்லை, இது உனக்கு ரீச்ல இல்லை, இது உன்னால முடியாது என்ற பிசாசு உங்களை வஞ்சிக்க இடம் கொடுக்க வேண்டாம். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பதிலாக தான் ஆன்சராக தான் பதிலாய் கர்த்தர் கிருபையை வைத்திருக்கிறார். எப்படி நடக்கும்? எங்கிறது நடக்கும்? யார் செய்வா? கிருபையினாலே உண்டாகிறது. அவ்வளவுதான். ஏன்னா இந்த கிருபையினாலே உண்டாகிறது என்ற உறுதி வந்தால்தான் விசுவாசத்தை வைத்து பெற்றுக்கொள்ள முடியும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு பெற்றுக்கொள்கிறோம். ஆனா முதல்ல கிருபையினால் அது உண்டாயிருக்குன்ற உறுதி வர வேண்டும். அது இல்லாம விசுவாசத்தை வச்சு ஆகாயத்துல அடிக்கிற மாதிரி சிலவம் பண்ண முடியாது. டார்கெட் இருந்தா தானே அடிக்க முடியும். அதுதான் அந்த டார்கெட் தான் கிருபை. கிருபை கொடுக்கிறது, கொடுத்து விட்டது, கிருபையினால் உண்டாயிருக்கிறது என்கிற உறுதி முக்கியம். அண்ட் தட் இஸ் த ஒன்லி வே God works. There is no other way. ஓகே, வேற வழியே கிடையாது. கிருபையினால் மட்டும்தான் கொடுக்குறார். அதனால நாம் தைரியமாய் அவரண்டை சென்று பெற்றுக்கொள்ள முடியும். God bless you. இது குறித்து நாம் தொடர்ந்து இன்னும் அதிகமாய் தியானிப்போம். வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு இன்னும் வெளிப்பாடுகளை தருவார். இன்னும் நான் சொன்ன மாதிரி இந்த நாட்களில் கிரேஸ் எக்ஸ்பெக்டன்சியை கொடுத்து அதனுடைய ஃப்ரூட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் உதவி செய்வார். ஆமென். God bless you. Thank you. Thanks for joining.